என்ன தரும் ராகு தசை? பொதுவா ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுத்துட்டு போகும். தான் நின்ற வீட்டின் அடிப்படையின் வழியிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆதிபத்தியத்தின் வழியிலும் அதை செலுத்தும். தான் பெற்ற பலம் எந்த அளவு இருக்கிறதோ அதற்கு தக்கன மாதிரி நல்ல பலன்களோ தீய பலன்களோ இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த ராகு கேதுக்கு இவங்க பருப்பொருள் அற்றவர்கள். சுயமா அவங்களுக்கு ஆதிபத்தியம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. பொறுப்புகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க எந்த வீட்டுல அமர்றாங்களோ அந்த ஆதிபத்தியத்தை எடுத்து செயல்படுத்துவோம். இந்த வீட்டின் அதிபதியோட ஆதிபத்தியத்தை எடுத்து செயல்படுத்துவோம். இதுதான் ராகு கேதுவோட ஸ்டைல். ஒருத்தருக்கு ராகு தசை வருதா, கேது தசை வருதா, அவங்க எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சுபத்தன்மை கிடைச்சிருக்கா, பாவத்தன்மை கிடைச்சிருக்கா, வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கா, கூட இணைஞ்சிருக்க கிரகம் நட்பு கிரகமா பகை கிரகமா, தன்னை பார்த்த கிரகம் அதாவது ராகுவை பார்த்த கிரகம் நட்பு கிரகமா பகை கிரகமா, சுபரா அசுபரா, இதெல்லாம் வச்சுதான் அந்த தசை நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணி. பொதுவா ராகு தசை சுபர்களோட இணைஞ்சு, அதாவது குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் இவங்களால ராகு சுபத்துவப்படுத்தப்பட்டு தசை நடக்குதா, நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கும். சுபர்களோட வீட்டுல அமர்ந்திருக்கிறாரா? அடுத்த பாயிண்ட். கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம், தனுசு, மீனம், கடகம் சந்திரனோட ஒளி தத்துவத்தை வைத்து. சரிங்களா? இங்கெல்லாம் அவர் இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ராகு தசை ஓரளவு 75% கேரண்டி. இதுல எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ராகுக்கு சனி செவ்வாயோட தொடர்பு வரவே கூடாது. கேந்திரத்திலேயோ இருந்துடக்கூடாது. அது மாதிரி ராகுக்கு கேந்திரத்துல சனியோ செவ்வாயோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த நல்ல பலன்கள் சடக்குன்னு ஒரு 50% அப்படியே இறங்கிடும். சனியோட செவ்வாயோட தொடர்பு வரக்கூடாது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியோட தொடர்புகள் வந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு சுபர்களோட தொடர்பு நிச்சயமா இருக்கணும் ராகு. இல்லைன்னா இந்த 6ஆம் வீட்டு வேலையை 8ஆம் வீட்டு வேலையை கடுமையா செஞ்சிருவது. எந்த வீட்டுல அமர்றாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை, அந்த வீட்டின் அதிபதியோட ஆதிபத்தியத்தை செய்வாரு. தன்னை பார்த்த கிரகம், தன் கூட இணைந்த கிரகம், இதோட பலனையும் புடுங்கி செய்வார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். சுபர்களோட சேர்ந்து உட்கார்ந்திருந்தா நல்ல பலன்கள் நிச்சயமா இருக்கும் ராகு திசையில. சரிங்களா? கெட்ட ஆதிபத்தியம் வராமல் இருப்பது வரைக்கும் மிக நல்லது. செவ்வாய் சனியோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சர்ஜரி, கீழே விழுகிறது, கடுமையான கடன் தொல்லை, வேலை இழப்பு, குடும்ப பிரிவு, இது மாதிரி நிறைய வாரி வழங்கி விட்டுருவாரு. ஸோ அதாவது பாவர்களோட தொடர்பு ராகுக்கு வரக்கூடாது. இதுதாங்க. சரிங்களா? மற்றபடி ராகு தசை பொருள் அழி லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை தருவதை நம்மளால கண்கூட பார்க்கலாம். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே ராகு தசை ஓரளவு நல்ல பலன்களே கொடுக்கும். ஆனாலும் அவர் உட்கார்ற இடம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அருளணி லக்கணங்களுக்கும் அவர் அப்படி கெடுதல் எல்லாம் பண்றாரா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. ஸோ அவர் உட்கார்ற இடம் தான் மெயின். இப்ப பாவர் வீட்டுல எல்லாம் உட்காண்டாரு, செவ்வாய் வீட்டுல உட்கார்றாரா, கூட யாராவது சுக்கிரன் ரொம்ப க்ளோஸா போய் உட்கார, சுக்கிரன் தள்ளி தள்ளி உட்கார்ந்துருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் வீட்டுல போய் உட்காரும் போது, சனி வீட்டுல உட்காரும் போதும் அதே மாதிரிதான். கூட குருவோ சுக்கிரனோ அவங்களை கிரகணப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டா நிச்சயமா அந்த பலன்களுக்கு நல்ல பலன்களே எதிர்பார்க்கலாம். ராகுவோட குரு இணைஞ்சிருக்கிறாரா, குரு இல்ல பாக்குறாரா ராகுவை, நிச்சயம் நல்ல பலன்களே. எப்பயுமே ராகுக்கு செவ்வாய் சனியோட தொடர்புகள் வரக்கூடாது. வந்துச்சுன்னா இந்த மாதிரி பலன்களை அந்த செவ்வாயும் சனியோட காரகத்துவத்தை அழுத்த திருத்தமா ராகு செஞ்சு விட்டுருவாரு. சரிங்களா? கெடுபலனா ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் இருக்கும். இந்தந்த தசா புத்திகள் வரும்போதுதான் ராகு தசை செவ்வா புத்தியோ, ராகு தசை சனி புத்தியோ வரும்போது கடுமையான பலன்களை அவங்க சந்திக்கிற மாதிரி. சரிங்களா?